ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றின ஒரு டாபிக் பேச போகிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத தாண்டி உறவு முறை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம். சரியா? உறவு முறைகளை பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது. சரியா? நமக்கு ஒரு சிலர் பிடிக்கும், ஒரு சிலர் பிடிக்காது. அதுக்கு சில பல காரணங்கள் இருக்கும். பட் நம்ம ஒரு ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் பழகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். அப்போ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போ என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு திருப்பி நார்மலாக அவங்களுக்குள்ளே பேசி சுமூகமாக அவங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, பிடிக்கலையா, விலகி நின்று 2 பேரும், நீ உன் வேலையை பாரு, நான் உன் வேலையை பார்க்குறேன், இனி நமக்குள்ளே எந்த கான்டாக்ட்ஸும் வேணாம் அப்படின்னு விலகியாவது போயிடணும். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கிற உறவு முறைகள், இப்போ காலகட்டத்தில் இது பல தொட்டு வந்துட்டுருக்க விஷயந்தான். பிடிக்குது அப்படின்னு நினச்சிட்டு பழகுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்கன்னா சரி, அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, நமக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு பழகுறாங்க. பட் ஒரு ஃப்ரெண்டு உண்மையாக இருக்காங்க. பட் இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிற ஒரு கேரக்டராக இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறப்ப நல்ல விதமாக பேசிடுறாங்க. அவங்கள விட்டுட்டு வெளியில் வரப்போ மற்றவங்க கிட்ட அது க்ளோஸ் ஃப்ரெண்டாக நினைக்கக்கூடிய ஃப்ரெண்டை பற்றியே தப்பான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அவங்கள பற்றின காசிப்ஸ் நிறைய பேசுகிறாங்க. இது ஏன்? உறவுனா என்ன? உறவுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னது? ஒரு நம்பிக்கை தான். வாழ்க்கையில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது ஒரு நம்பிக்கை, அம்மா பிள்ளைன்றது ஒரு நம்பிக்கை. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கையான ஒரு விஷயந்தான் அது. ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட பழகுறாங்கன்னா, அவங்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை போட்டு கூட விலகி போயிடுது. பட் கூடவே உறவாடிக்கிட்டு அவங்கள பற்றி வேறு விதமாக தப்பாக அடுத்தவங்கக்கிட்ட போய் ஃபீட்பேக் சொல்கிறது, அந்த மாதிரி ஃபீட்பேக் சொல்கிறப்ப என்ன ஆகும் தெரியுமா? ஏன்னா உங்கள் கூட பழகுற அந்த ஃப்ரெண்டு உங்களை எல்லாருக்கிட்டையும் உங்களை பற்றி உயர்வாக பேசியிருப்பாங்க, ரொம்ப நல்ல விதமாக பேசியிருப்பாங்க, உங்களை கோபுர உச்சியில் வச்சு பேசியிருந்துருப்பாங்க. ஆனால் அவங்க கூட பழகின இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ஃப்ரெண்டை பற்றி தப்பாக போய் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறப்ப, அந்த தப்பாக நீங்கள் பேசுகிறீங்க பாருங்களேன், உங்களை தான் தப்பாக நினைக்கும் அந்த உலகம். அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க உங்களை பற்றி உயர்வாக தான் பேசியிருக்காங்க. பட் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட போயிட்டு தவறுதலாக பேசுகிறப்ப, உங்களை தான், உங்களுடைய மரியாதையை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு, நான் ஒரு கெட்ட நபர் அப்படிங்கிறத நீங்களே உங்கள் வாய்மொழியாக போய் மற்றவங்ககிட்ட சொல்கிற மாதிரி. இதை நீங்கள் யோசிக்கிறதே கிடையாது. ஏன் அப்படி? ஒருத்தவங்ககிட்ட பிடிச்சா நல்ல விதமாக பழகுங்க, பிடிக்கலையே விலகி போயிடணும். விலகி போயிட்டு கூட அமைதியாக இருந்துடணும். அதை விட்டுட்டு இவங்களை பற்றி தப்பாக அங்கே போய் சொல்கிறது, இன்னொருத்தவங்ககிட்ட சொல்கிறது, இதெல்லாம் எதுக்குங்க? அப்போ இத்தனை வருஷம் நீங்கள் கடந்து வந்தீங்களே ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேரில், இத்தனை வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணி அவங்க கூட வந்திருப்பீங்களே, அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அர்த்தமே கிடையாதுல்ல. நீங்கள் ஒரு 10 வருஷம் ஒரு ஃப்ரெண்டாக பழகிட்டு 11ஆவது வருஷம் ஒரு சின்ன விஷயத்துக்காக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போயிட்டு நீங்கள் போய் அவங்கள பற்றி தப்பாக வெளியில் பேசுகிறப்ப, அந்த 10 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப்பும் என்ன இருக்குது அதில்? அது பேர் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல முடியாது. ஒருத்தவங்களை பிடிக்குதா பழகுங்க, பிடிக்கலையா விலகி போயிடுங்க. இன்னொருத்தவங்களை பற்றி, இன்னொருத்தவங்களுக்கு கேரக்டரை பற்றியோ, இன்னொருத்தவங்களோட விஷயங்களை பற்றியோ ஷேர் பண்ணுற ரைட்ஸ் நமக்கு கொடுக்கல. யாருக்கும் கொடுக்கல. ஸோ யாரை பற்றி தேவையில்லாத பதிவுகளெல்லாம் வெளியில் சொல்லாதீங்க. இது தேவையில்லாத வேலை. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலையா விலகி போயிடுங்க. இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறது, எப்படி சொல்கிறது, நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, என்கிட்ட பழகாதீங்க, அவங்க கோவப்படுவாங்க, அவங்க இதை பண்ணுவாங்க, இவங்க இது பண்ணுவாங்க, நீங்கள் என் கூட பேசுகிறது பழகிறது அவங்களுக்கு பிடிக்கலை, அதனால் நீங்கள் பேசாதீங்க, இப்படியெல்லாம் என்னென்ன மூலம் பேசுகிறீங்க. இதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஒருத்தவங்களுக்கு பேசுகிறது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், விலகி போயிருங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விலக்கி விட்டுட்டு இன்னொருத்தவங்க போய் உள்ளே போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியும் நடக்கும். ஒருத்தவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருப்பாங்க, 3ஆவது ஒரு பர்சன் வருவாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாவது ப்ராப்ளத்தை உண்டு பண்ணி அவங்க தள்ளி விட்டுட்டு இவங்க உள்ளே போந்துருவாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவாங்க. இதெல்லாம் எதுக்குங்க? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா பாருங்கள், பழகுங்க.
பிடிக்கலையா விலகி போயிடுங்க. முதுகு பின்னாடி போய் பேசாதீங்க. கூட இருந்து துரோகம் பண்ணாதீங்க. நம்பிக்கை துரோகத்தை நிறைய பண்ணுறாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில். அதெல்லாம் எதுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணணும்? வாழ்க்கையில் எதை கொண்டுட்டு போகிறோம்? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தோமா, போய் சேர்ந்தோமா, அப்படி வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். அது இருக்கிறதுக்குள்ளேயே 100 சண்டை, 100 பிரச்சனை. எதுக்கு? வாழ்க்கைன்றது ரொம்ப குறுகுன வட்டம் தான். எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும் மனுஷன்? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தோமா போனோமான்னு இருங்க. இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு கோபன்ற ஒரு விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வெளிக்காட்டிடுங்க. உள்ளுக்குள்ளே அடக்கி வைக்காதீங்க. நீங்கள் அடக்கி வைக்க என்ன ஆகும்? அந்த ஸ்ட்ரெஸ் உள்ளுக்குள்ளே அடக்கிறப்ப என்ன ஆகுனா, அதுதான் ஒரு நாளைக்கு வஞ்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் வெளியில் வருது. அதனால தான் ஒருத்தனை கத்தி எடுத்து குத்திடுறான், ஒருத்தனை போக போக விரட்டி கொள்கிறான். இதெல்லாம் எதனால் வருது தெரியுமா? கோவத்தை அவங்கக்கிட்ட அப்பப்போ அவங்க மேலே இருக்க கோவத்தை அப்பப்போ காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த நிமிஷத்தோட பேச்சோடு முடிஞ்சு போயிடும். பட் அந்த கோவத்தை உள்ளே அடக்கி வச்சுட்டு அப்படியே அது வெளியிலேயே காட்டாமல் நல்ல மாதிரி நடிச்சிட்ருக்கவங்க தான் ஒரு காலகட்டத்தில் அந்த கோபம் எக்ஸ்ட்ரீமாக போய் வஞ்சம்ன்ற பேரில் போய் ஒருத்தனை கொலைப்பன்ற அளவுக்கு அவங்கள தூண்டிவிடும். கோபம் வருதா, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், எந்த உறவு முறைகள் இருந்தாலும் கோபம் வருதா வெளிக்காட்டிடுங்க, பேசிடுங்க. அந்த நிமிஷம் அதை சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் போய் பேசுங்க. அது மாதிரி இருங்களேன். எதுக்கு நல்லவங்க மாதிரி பழகி கூட இருந்தே குழி பறிக்கிறது? இதெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்? இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது 4 பேர் சந்தோஷமாக வச்சோமா, நம்மளும் சந்தோஷமாக இருந்தோமா, அப்படி வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். அடுத்தவங்களை பற்றின குறை பேசாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற குறை என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அடுத்தவங்க குறையை பார்க்குறதுக்கு அவன் குறையை அவன் பார்த்துப்பான். உங்கள்கிட்ட என்ன குறை இருக்கும் போது அதை பாருங்கள், அதை திருத்திக்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என்ன சண்டை பிரச்சனை வந்தாலும் என் ஃப்ரெண்டு அப்படின்னு போய் நில்லுங்க. இல்லையா வேணாமா ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டே இருங்க. தேவையில்லாமல் வதந்திகளை பேசுகிறது, அடுத்தவங்களை பற்றி தவறுதலான புரிதலை வச்சுக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட போய் தப்பாக பேசுகிறது, இந்த மாதிரியானலாம் பழக்க வழக்கெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்போம், நல்லதை சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோங்க. உறவு முறையில் பிடிக்கலையா விலகிருங்க, பிடிச்சிருக்கா உறவை நீடிச்சுக்கோங்க. இதுதான் நல்ல வழி. இதை விட்டுட்டு கூட இருந்துட்டு குழி பறிக்கிறது, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறது, முதுகு பின்னாடி போய் பேசுகிறது, இதெல்லாம் வேணாங்க. பிடிக்கலையா விலகிருங்க. உறவு வேணுமா, என்ன பிரச்சனை வந்தாலும் கை கோர்த்து நில்லுங்க. இந்த உறவு என்றைக்கும் என் கூட நிற்கும் அப்படின்னு நினச்சி நில்லுங்க. வாழ்க்கை கொஞ்சம் காலம் தாங்க, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதில் குளிர் காயாதீங்க, தேவை கிடையாது. ஒவ்வொருத்தவங்களை பற்றி தவறுதலான காசிப்ஸ் எல்லாம் பேசாதீங்க, வேண்டாம். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இன்றைக்கி நீ என்ன செய்கிறியோ அதே உனக்கு திருப்பி வரும். அது காலம் வேணால் முன்ன பின்ன ஆகும், பட் உனக்கு வராமலாம் போகாது. இதுதான் இயற்கையோட நியதி. அதனால் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போங்க. உறவு முறைகளை கைகோர்த்து கொண்டுட்டு போங்க. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாதீங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.